விசிடி நம்பர் 1091, இடம் டக்கோர், முரளி தேதி 23/7/1968, விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 14/4/2009, விசிடி நம்பர் 1091, பிளேஸ் டக்கோர், முரளி டேட் 23/7/68, clarification date 14/4/2009. ओम शांति। ஓம் சாந்தி. आज का प्रातः क्लास है இன்றைய காலை வகுப்பு 23 जुलाई 1968। 23 ஜூலை 68 मीठे मीठे बच्चे, कब सन्मुख होते हैं और कभी दूर चले जाते हैं। இனிமேலும் இனிமையான குழந்தைகள் சில நேரம் நேர்முகமாகுகிறார்கள், பிறகு சில நேரம் தூரமாக சென்று விடுகிறார்கள். जो सन्मुख होते हैं वो फिर वहीं रहते हैं। யார் நேர்முகமாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறகு அங்கேதான் இருக்கிறார்கள். जहाँ याद करते हैं, எங்கு நினைவு செய்கிறார்களோ அங்குதான். क्योंकि याद की यात्रा में सभी कुछ समाया हुआ है। ஏனென்றால் நினைவினுடைய யாத்திரையில் அனைத்தும் இருக்கிறது. गाया जाता है, सन्मुख रहने से नजर से निहाल होते हैं। பாடவும் படுகிறது, நேர்முகமாக இருப்பதால் பார்வையிலிருந்து விடுபட்டு செல்கிறோம். क्योंकि आत्मा की नजर जाती है ना परमपिता परमात्मा में। ஏனென்றால் ஆத்மாவினுடைய பார்வை பரம்பிதா பரமாத்மாவின் மீது செல்கிறது இல்லையா? जब परमात्मा बाप में नजर जाती है எப்பொழுது பரமாத்மா தந்தையின் மீது பார்வை செல்கிறதோ तो उनको और कुछ भी अच्छा नहीं लगता। அப்பொழுது அவர்களுக்கு வேற எதுவுமே நல்லா இருக்காது. उनकी याद से ही विकर्म विनाश होते हैं। அவருடைய நினைவின் மூலமாக தான் விகர்மங்கள் அழிகிறது. तो बच्चों को अपने ऊपर कितनी खबरदारी रहनी चाहिए। ஆகவே குழந்தைகளுக்கு தன் மீது எவ்வளவு எச்சரிக்கை இருக்க வேண்டும். क्योंकि याद न करने से माया समझ जाती है ஏனென்றால் நினைவு செய்யாவிட்டால் மாயா வந்து புரிந்து கொள்கிறது. कि इनका भी योग जुटा हुआ है, तो फिर वो अपनी तरफ खींचती है। என்னவென்றால் இப்பொழுது இவர்களுடைய யோகம் வந்து உடைந்திருக்கிறது, ஆகவே மாயை பிறகு தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறது. और जब अपनी तरफ खींचती है तो कुछ न कुछ उल्टा काम कराई देती है। எப்பொழுது தன் பக்கம் இழுக்கிறதோ அப்பொழுது பிறகு ஏதோ ஒரு தலைகீழான வேலையை செய்விக்கிறது. बच्चे जब उल्टा काम कराए कर लेते हैं குழந்தைகள் எப்பொழுது பிறகு தலைகீழான வேலையை செய்து கொள்கிறார்களோ तो जैसे कि बाप की निंदा कराते हैं, அப்பொழுது எப்படின்னா தந்தைக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள். भक्ति मार्ग में गाते हैं, बाबा मेरा तो एक दूसरा न कोई। பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள், பாபா நீங்கள் தான் எனக்கு வேற யாருமே இல்லை. तो इसके लिए भी बाप कहते हैं, बच्चे ये मंजिल बहुत ऊंची है। ஆகவே இதற்காகவும் தந்தை சொல்கிறார், குழந்தைகளே இந்த வழி மிகவும் உயர்ந்ததாகும். कौन सी? எது? मेरा तो एक बाबा
दूसरा न कोई। என்னுடையது ஒரே ஒரு தந்தை தான், வேறு யாருமே இல்லை. इस मंजिल में जो रहने वाले हैं उनकी निशानी है काम करते हुए भी बाप में नजर लगी रहती है। இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களின் அடையாளம் என்னவென்றால், அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர்களின் பார்வை தந்தையின் மீதுதான் இருக்கும். बाप को ही याद करते हैं। தந்தையை மட்டும்தான் நினைவு செய்வார்கள். यह है ऊंच के ऊंच मंजिल। இது உயர்ந்ததிலும் உயர்ந்த பயணமாகும். कर्म करते याद में रहना, इसमें प्रैक्टिस बहुत अच्छी चाहिए। வேலையை செய்து கொண்டே நினைவு செய்வது, இதுல பிராக்டிஸ் ரொம்ப நல்ல விதமாக வேண்டும். कोई भी कर्मेंद्रियों से कर्म करते हो, எந்த ஒரு கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மத்தை செய்தாலும் சரி, परंतु अगर प्रैक्टिस अच्छी है ஆனால் ஒருவேளை பிராக்டிஸ் நல்லா இருந்துச்சுன்னா तो याद में रह सकते हैं। அப்பொழுது நினைவில் இருக்கலாம். अगर प्रैक्टिस नहीं करते हैं ஒருவேளை பிராக்டிஸ் செய்யல, तो जैसे कि बाप की निंदा कराते हैं, அப்பொழுது எப்படின்னா தந்தைக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள், वाइब्रेशन खराब कर देते हैं। வைப்ரேஷனை கெடுத்து விடுகிறார்கள், उल्टा काम करने लग जाते हैं। தலைகீழான வேலையை செய்ய தொடங்கி விடுகிறார்கள். समझो कोई क्रोध में आकर के आपस में लड़ते झगड़ते हैं, புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை யாராவது கோபத்துல வந்து ஒருத்தரின் ஒருத்தர் சண்டையிடுகிறார்கள், तो ये भी निंदा कराई ना। ஆகவே இது கூட நிந்தனை செய்விக்கிறார்கள் இல்லையா? इसमें बड़ी खबरदारी रखनी है। இதுலயும் மிகவும் எச்சரிக்கை வைக்க வேண்டும். अपने गृहस्थ व्यवहार में रहते हुए बुद्धि एक बाप से लगाना है। தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டும் கூட புத்தியை ஒரே ஒரு தந்தையோடு தான் ஈடுபடுத்தணும். व्यवहार में अनेकों के साथ आना पड़ता है, நிறைய பேருடைய தொடர்பில் வர வேண்டியதாக இருக்கிறது. परंतु बुद्धि तो एक बाप में लगानी है ना। ஆனால் புத்தியை ஒரே ஒரு தந்தையோடு தான் ஈடுபடுத்தணும் இல்லையா? ऐसे भी नहीं है कि कोई संपूर्ण हो गया है। இப்படி கூட இல்லை, என்னன்னா யாராவது வந்து முழுமை அடைஞ்சிட்டாங்க, அப்படி இல்ல. कोशिश ऐसी करनी चाहिए இப்படிப்பட்ட முயற்சியை செய்ய வேண்டும். कि हम ऐसे देही अभिमानी बने। என்னவென்றால் நம்ம வந்து இப்படிப்பட்ட தேகி அபிமானியாக ஆகணும், தேகத்தை மறக்கணும். देह अभिमान में आने से कुछ न कुछ उल्टा काम हो जाता है। தேகாபிமானத்தில் வருவதால் ஏதோ ஒரு தலைகீழான வேலை வந்து செய்கிறோம். गोया बाप की निंदा कराते हैं। அப்பொழுது அவர்கள் தந்தைக்கு அவதூறம் செய்விக்கிறார்கள். अभी बाप कहते हैं இப்பொழுது தந்தை சொல்கிறார், कि सदगुरु की निंदा कराने वाले சத்குருக்கு அவதூறம் செய்விக்கக்கூடியவர்கள் लक्ष्मी नारायण के पास ठौर नहीं पावेंगे। லக்ஷ்மி நாராயணனிடம் அவர்களுக்கு இடம் கிடைக்காது. वो गुरु लोग तो ऐसे ही कहते रहते हैं, सदगुरु निंदक ठौर न पावे। அந்த குருக்கள் வந்து இப்படிதான் சும்மா சொல்லினே இருக்காங்க, என்னவென்றால் சத்குருக்கு நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு இடம் கிடைக்காது. वो तो अपने ही घर गृहस्थ का ठौर छोड़ के भागते हैं। அவர்கள் தானே தன்னுடைய இல்லற குடும்ப வாழ்க்கையினுடைய இடத்தை விட்டு விட்டு ஓடிவிடுகிறார்கள். फिर औरों से भीख मांग करके ठौर बनाते हैं। பிறகு மற்றவர்களிடம் பிச்சை வாங்கி தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். मठ पंथ बनाते हैं। மடங்களை உருவாக்குகிறார்கள். उनके पास तो कोई ठौर नहीं है। அவர்களிடம் எந்த ஒரு இடமும் இல்லை. ये बाप आकर के तो नई दुनिया का ठौर देते हैं। இந்த தந்தை வந்துவிட்டு புதிய உலகத்தினுடைய இடத்தை கொடுக்கிறார். उसके लिए
அதற்காக अभी से पुरुषार्थ करते रहो। இப்பொழுதிலிருந்து நீங்கள் புருஷார்த்தத்தை செய்து கொண்டே இருங்கள். पुरुषार्थ करने से तुम बहुत शीतल बन जाएंगे। முயற்சி செய்வதால், அதாவது புருஷார்த்தம் செய்வதால் நீங்கள் மிகவும் குளிர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். मन भी शीतल हो जाएगा, तन भी शीतल हो जाएगा, इंद्रियां भी शीतल हो जाएंगी। மனம், உடல், பிறகு இந்திரியங்கள் அனைத்தும் குளிர்மையாகும். 5 विकारों की सभी बातें निकल जाएंगी। 5 விகாரங்களுடைய எல்லா விஷயமும் வெளியேறிவிடும். और बाप से बहुत ताकत मिल जाएगी। பிறகு தந்தையிடமிருந்து அதிகமாக சக்தி கிடைத்துவிடும். फिर काम काज भी करना है। பிறகு வேலை கூட செய்யணும். बाप ऐसे नहीं कहते हैं कि कर्मेंद्रियों से कर्म न करो। தந்தை இப்படி சொல்வதில்லை. என்னவென்றால், நீங்கள் கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்யாதீர்கள். அப்படி தந்தை சொல்வதில்லை. वहाँ नई दुनिया में तो तुम्हारा कर्म अकर्म हो जाएगा। அங்கு புதிய உலகத்தில் உங்களுடைய கர்மங்கள் அகர்மமாக மாறிவிடும். अभी कलयुग में जो तुम कर्म करते हो இப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் எந்த கர்மங்களை செய்கிறீர்களோ वो विकर्म बन जाते हैं। அது விகர்மமாகுகிறது. अभी पुरुषोत्तम संगम युग पर तुमको सीखना होता है। இப்பொழுது புருஷோத்தம சங்கம் யுகத்தில் உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. वहाँ नई दुनिया में सीखने की बात नहीं है। அங்கு புதிய உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. यहाँ का सीखा हुआ वहाँ साथ में चलेगा। இங்கு நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அது நம்மளோடு கூடவே அங்கு செல்லும். बाप बच्चों को समझाते हैं தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். बहिर्मुखता में रहना अच्छा नहीं है। வெளிரூபத்தில் இருப்பது நல்லது இல்லை. इसलिए अंतर्मुखी भव। அதனால்தான் அந்தர்முகி பவ், உள்முகமாகி விடுங்கள். अंतर्मुखी का मतलब ये नहीं है कि मुख से बोलना ही बंद कर दो। அந்தர்முகியினுடைய அர்த்தம் இது இல்லை. என்னவென்றால், நீங்கள் வாய் மூலமாக சொல்வதை நிறுத்தி விடுங்கள். அப்படி இல்லை. नहीं, कोई मुख से बोलना बंद कर दे और अंदर से संकल्प चलते रहे। சிலர் வாய் மூலமாக சொல்வதை நிறுத்தி விடுகிறார்கள். பிறகு உள்ளுக்குள் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. विकल्प चलते रहे விபரீத எண்ணங்களும் ஓடுகிறது. तो वह और ही वायुमंडल को खराब करेगा। பிறகு அவர்கள் இன்னுமே வாயுமண்டலை, அதாவது சுற்றுச்சூழல் வாतावरण மிகவும் கெடுத்து விடுவார்கள். इसलिए அதனால்தான் अंदर और बाहर दोनों प्रकार का मौन चाहिए। அதனால்தான் உள்ளுக்குள் பிறகு வெளி 2 விதமான மௌனம் வேண்டும். आखिरी वो भी समय आवेगा கடைசியாக இப்படிப்பட்ட நேரமும் जब வரும். तुम बच्चे अंदर और बाहर दोनों से अंतर्मुखी हो जाएंगे। எப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் வெளிரூபத்திலும் பிறகு உள் ரூபத்திலும் 2 ரூபத்திலும் அந்தர்முகி ஆகிவிடுவீர்கள். सिवाय बाप के और कुछ भी तुमको याद नहीं आवेगा। தந்தையை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு நினைவு வராது. जब तुम परम धाम से आए थे எப்பொழுது நீங்கள் பரம்தாமத்திலிருந்து வந்தீர்களோ तब भी ऐसे ही स्थिति में आए थे। அப்பொழுது கூட இப்படிப்பட்ட நிலையில்தான் வந்தீர்கள். उस समय तुमको अपनी आत्मा के सिवाय और किसी की भी याद नहीं थी। அப்பொழுது உங்களுக்கு தன்னுடைய ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே நினைவில் இல்லை.
गर्भ से भी जब बच्चा बाहर निकलता है तो கர்ப்பத்தில் இருந்து குழந்தை எப்பொழுது வெளியே வருகிறதோ पता पड़ता है ये हमारा बाप है, ये हमारी माँ है। அப்பொழுதுதான் அதற்கு தெரிய வருகிறது என்னவென்றால் இவங்க என்னுடைய தந்தை, இவங்க தான் என்னுடைய அம்மா, ये फलाना है। இவங்க குறிப்பிட்ட நபர் ஆவாங்க. तो फिर अब ஆகவே பிறகு இப்பொழுது अपने बाप के घर में जाना भी ऐसे ही है। இப்பொழுது நம்மளுடைய தந்தையின் வீட்டிற்கும் இப்படியேதான் செல்லணும். मैं आत्मा और मेरा बाप, நான் ஆத்மா, பிறகு என்னுடைய தந்தை, उनके सिवाय அவங்களை தவிர और कोई की भी याद बुद्धि में न बैठे। வேறு யாருடைய நினைவும் புத்தியில் அமரக்கூடாது. बल टाइम पड़ा है பலே நேரம் இருக்கிறது, परंतु फिर भी ஆனால் அப்பொழுது கூட पुरुषार्थ तो एड़ी चोटी का करना है। புருஷார்த்தம் தலையில் இருந்து கால் வரைக்கும் செய்யணும். 20 नाखूनों का जोर लगाना है, 20 நகத்தினுடைய பவரை யூஸ் பண்ணணும். क्योंकि इस शरीर पर तो कोई भरोसा नहीं, ஏனென்றால் இந்த உடல் மீது என்ன ஒரு நம்பிக்கையும் இல்லை, कब छूट जाए। எப்பொழுது விட்டு விடுவோம் என்று. सड़क पर चलते चलते मौत हो जाती है, ரோட்ல நடந்து கொண்டே இருக்கும் பொழுது மரணம் ஏற்படுகிறது. तो बच्चों को कोशिश करते रहना चाहिए। ஆகவே குழந்தைகளுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ऐसी कोशिश करें जो घर में भी बहुत शांति बनी रहे। இப்படி நம்ம முயற்சி பண்ணணும். எதன் மூலமாக வீட்டுல கூட அந்த அமைதி சூழ்ந்து இருக்கணும். कोई प्रकाश का कलेश न होने पावे, எந்த விதமான சண்டையும் கூட ஏற்படக்கூடாது. नहीं तो घर मोहल्ले वाले सभी कहने लग पड़ेंगे, இல்லையானால் வீட்டுல இருக்கக்கூடியவங்க, காலனில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்ல தொடங்கி விடுவார்கள். कि इनमें कितनी अशांति है என்னவென்றால் இவர்களில் எவ்வளவு நிம்மதியின்மை இருக்கிறது. और ये अपन को शांति के सागर के बच्चे कहते हैं। இவ்வளவு நிம்மதியின்மை இருந்து கொண்டும் இவர்கள் தன்னை நிம்மதியின் கடலின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். वास्तव में तुम बच्चों को बहुत शांत में रहना है। உண்மையில் குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் அதிகமாக நிம்மதியில் இருக்க வேண்டும், அமைதியில் இருக்க வேண்டும். क्योंकि तुम सुख और शांति दोनों का वर्षा ले रहे हो। ஏனென்றால் நீங்கள் சுகம் பிறகு அமைதி இரண்டினுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொள்கிறீர்கள். शांति का वर्षा अर्थात मुक्ति का वर्षा, அமைதியினுடைய ஆஸ்தி என்றால் விடுதலையினுடைய ஆஸ்தி, முக்தியினுடைய ஆஸ்தி. सुख का वर्षा अर्थात जीवन में रहते हुए भी दुख दर्दों से मुक्ति का वर्षा, சுகத்தினுடைய ஆஸ்தி என்றால் வாழ்க்கையில் இருந்து கூட துக்கம் பிறகு வலியில் என்று விடுதலை. सुख लेते हो दुख नहीं लेते हो। இதனுடைய ஆஸ்தி. ஆகவே சுகத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள், துக்கத்தை எடுத்துக்கொள்வதில்லை. अभी इस दुनिया में तो तुम कांटों के बीच में रहते हो, இப்பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் முள்களுக்கு நடுவில் இருக்கிறீர்கள். नई दुनिया में तो सुखदायी खुशबूदार फूल ही फूल होंगे। புதிய உலகத்தில் புதிய பிறகு மிகவும் நறுமணம் இருக்கக்கூடிய பூக்கள் தான் இருக்கும். अभी तुम सुखदायी फूलों के बीच में नहीं हो, இப்பொழுது நீங்கள் சுகம் கொடுக்கக்கூடிய மலர்களின் நடுவில் இல்லை. तो भी அப்பொழுது கூட दुख देने वाले कांटों के बीच में रहते हुए भी துக்கத்தை கொடுக்கக்கூடிய முள்களின் நடுவில் இருந்து கொண்டு கூட को फूल बनना है। உங்களுக்கு பூக்களாக மாறணும். कांटों के साथ रह करके कांटा नहीं बनना है। முள்ளு கூட இருந்து கொண்டே முள்ளாக மாறக்கூடாது. जितना तुम बाप को याद करेंगे
எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தந்தை நினைவு செய்வீர்களோ उतना शांत रहेंगे। அவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள்। कोई कुछ भी उल्टा सुल्टा बोले, யார் எவ்வளவு தலைகீழாக பேசினாலும் சரி, तुम शांत में रहो। நீங்கள் அமைதியாக तुम्हारी இருங்கள்। आत्मा का स्वधर्म ही शांत है। உங்களுடைய ஆத்மாவின் சுய தர்மமே அமைதியாகும்। आत्मा है ही शांत स्वरूप। ஆத்மா சாந்த ஸ்வரூபமாகும்। और शांति का मतलब सो जाना नहीं है। பிறகு அமைதியினுடைய அர்த்தம் தூங்குவது இல்லை। आत्मा जब अपनी असली शांति स्वरूप में टिक जावेगी तो निद्रा जीत बन जावेगी। ஆத்மா எப்பொழுது தன்னுடைய உண்மையான அமைதி ஸ்வரூபத்தில் நிலைந்து விடுமோ அப்பொழுது உறக்கத்தை வெல்லக்கூடியவராக மாறிவிடும்। और शांत स्वरूप भी रहेगी। பிறகு அமைதியின் ஸ்வரூபமாக கூட இருக்கும்। आत्मा है ही शांत स्वरूप। ஆத்மா சாந்த ஸ்வரூபமாகும்। आत्मा अपने स्वधर्म में टिकनी चाहिए। ஆத்மா தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைக்க வேண்டும்। तुम जानते हो, நீங்கள் அறிவீர்கள், हमको अभी अपने उस घर में जिसे शांति धाम कहा जाता है वहाँ जाना है। இப்பொழுது நமக்கு அந்த வீடு எதை சாந்திதாமம் என்று சொல்லப்படுகிறதோ அங்க நம்மளுடைய வீட்டுக்கு திரும்பி செல்லணும்। बाप भी शांति का सागर है। தந்தை கூட அமைதியின் கடல் ஆவார்। तुम्हारा घर भी शांति का घर है। உங்களுடைய வீடு கூட அமைதியின் வீடாகும்। शांति धाम कहते हो ना? சாந்திதாமம் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? कहते भी हैं, तुमको भी शांति का घर बनना है। இதுவும் கூட சொல்கிறார் என்னவென்றால் உங்களுக்கு அமைதியினுடைய வீடாக மாறணும்। वाहियात झरमुई जगमुई की बातें बहुत नुकसान कर देती है। வீணான மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய பேச்சுகள் மிகவும் அதிகமாக நஷ்டத்தை சேர்க்கிறது। बाप डायरेक्शन देते हैं, தந்தை டைரக்ஷன் ऐसी झरमुई जगमुई की बातें नहीं करनी चाहिए। தந்தை கட்டளை கொடுக்கிறார் என்னவென்றால் இப்படி வீணான மன வருத்தம் கொடுக்கக்கூடிய அழுக்கான விஷயங்களை பேசக்கூடாது। इन बातों से तुम बाप की निंदा कराते हो। இந்த விஷயங்கள் மூலமாக நீங்க தந்தைக்கு நிந்தனை செய்கிறீர்கள்। शांति में कोई प्रकार की निंदा व विकर्म होता ही नहीं है। அமைதியில் எந்த விதமான நிந்தனை இல்லையானால் விகர்மம் ஏற்படாது। बाप की याद में रहने से और ही विकर्म विनाश होते रहेंगे। தந்தை நினைவில் இருப்பதால் இன்னுமே விகர்மங்கள் அழிந்து கொண்டே இருக்கும்। अशांत न खुद होना चाहिए और न दूसरों को अशांत करना चाहिए। தன்னுடைய நிம்மதியும் கெடுத்துக்க கூடாது, அதே போல் மற்றவர்களுடைய நிம்மதியையும் கெடுக்க கூடாது। नहीं तो तमो प्रधान आत्मा खुद भी अशांत होती है। இல்லையானால் தமோ பிரதானமான ஆத்மா தானே நிம்மதி இல்லாமல் ஆகும் और औरों को भी अशांत करती है। மற்றும் மற்றவர்களை கூட அசாந்தமாக்கிவிடும்। किसको दुख देने से आत्मा नाराज होती है। யாருக்காவது துக்கத்தை கொடுத்தால் ஆத்மா கோச்சிக்குது। बहुत हैं जो रिपोर्ट लिखते हैं, खासकर माताओं की ये कंप्लेंट होती है। நிறைய பேர் ரிப்போர்ட் எழுதுறாங்க, அதுலயும் ஸ்பெஷலா மாதாஸ்னுடைய கம்ப்ளைண்ட் இருக்கு। कहती हैं बाबा जब ये घर में आते हैं तो बहुत दम चक्कर मचाए देते हैं। என்னவென்றால் பாபா எப்பொழுது இவங்க வீட்டுக்கு வராங்களோ அப்பொழுது மிகவும் நிம்மதியின்மையை உருவாக்குகிறார்கள்। बाबा लिखते हैं तुम अपने शांति के धर्म में रहो,
பாபா எழுதுகிறார் என்னவென்றால், நீங்கள் தன்னுடைய நிம்மதியின் தர்மத்திலே இருங்கள். हातम ताई की कहानी भी है। ஹாத்திம் தாயினுடைய கதை கூட இருக்கு. उनको कहा அவங்களுக்கு சொன்னாங்க, मुख में मुलहरा डाल दो। வாயில முல்ஹேரா போட்டுக்கோங்க. முல்ஹேரா ஒரு பொருள் அந்த கதையில சொல்லுவாங்க. तो आवाज निकलेगा ही नहीं। அப்பொழுது வெளியே சத்தமே வராது. तुम भी बाप की याद का मुलहरा मुख में डाले रहो। அதே போல் குழந்தைகளாகி நீங்களும் தந்தையினுடைய நினைவின் முல்ஹேரா வாயில போட்டு நிறுங்க. फिर वो भी ज्यादा बोल नहीं सकेंगे। பிறகு அவர்கள் கூட அதிகமாக பேச முடியாது. तो तुम बच्चों को शांति में रहना है। ஆகவே குழந்தைகளாகி உங்களுக்கு நிம்மதியில் இருக்க வேண்டும். मनुष्य शांति के लिए बहुत धक्के खाते रहते हैं। மனிதர்கள் நிம்மதிக்காக மிகவும் அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். तुम बच्चे जानते हो हमारा बाबा मीठा शांति का सागर है। குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள், நம்மளுடைய பாபா மிகவும் இனிமையானவர், அமைதியின் கடல் ஆவார். शांति की प्रैक्टिस कराए कराए सारे विश्व में शांति कराए देते हैं। நிம்மதியினுடைய அமைதியினுடைய பிராக்டிஸ் செய்வித்து செய்வித்து இன்று முழு உலகத்திலும் அமைதியை கொண்டு வருகிறார். फिर अपने भविष्य विश्व मर्तबे को भी याद करो। பிறகு தன்னுடைய வருங்காலத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் பிராப்தியையும் கூட நினைவு செய்யுங்கள். वहाँ नई दुनिया में होता ही एक धर्म है। அங்கு புதிய உலகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கிறது. दूसरा कोई धर्म नहीं होता। வேற எந்த ஒரு தர்மமும் இருப்பதில்லை. एक धर्म होने को ही विश्व में शांति कहा जाता है। ஒரு தர்மம் இருப்பதை தான் உலகத்தில் அமைதி என்று சொல்லப்படுகிறது. एक धर्म हेवन कहा जाता है। ஒரு தர்மத்தை ஹெவன் என்று சொல்லப்படுகிறது. पर जब दूसरे धर्म आते हैं பிறகு எப்பொழுது மற்ற தர்மம் வருகிறதோ तो हेवन की जगह हंगामा हो जाता है। அப்பொழுது ஹெவனுக்கு பதில் அங்கு வந்து புரட்சி நடக்கிறது. अभी देखो दुनिया में कितनी अशांति है। இப்பொழுது பாருங்கள், உலகத்தில் எவ்வளவு நிம்மதியின்மை இருக்கிறது. तुम बाप का वर्षा सारे विश्व का राज्य लेते हो। நீங்கள் தந்தையின் ஆஸ்தி முழு உலகத்தின் ராஜ்யம் எடுத்துக்கொள்கிறீர்கள். तो वहाँ एक धर्म होने के कारण कितनी शांति रहती है। ஆகவே அங்கு ஒரு தர்மம் இருக்கும் காரணத்தால் எவ்வளவு அமைதி இருக்கும். अभी तुम समझते हो இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் कि हमारा तो घर ही शांति धाम में है। என்னவென்றால் நம்மளுடைய வீடே வந்து சாந்தி தாமத்தில் தான் இருக்கிறது. क्योंकि हमारा स्वधर्म ही शांत है। ஏனென்றால் நம்மளுடைய சுய தர்மமே நிம்மதிதான், அமைதிதான். ऐसे तो कोई नहीं कहेंगे இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க कि हमारे शरीर का स्वधर्म शांत है। என்னவென்றால் நம்மளுடைய உடலினுடைய ஸ்வதர்மம் நிம்மதியாகும், அமைதியாகும். आत्मा अविनाशी है तो उसका स्वधर्म शांत है। ஆத்மா அழிவில்லாததாகும், ஆகவே அதனுடைய சுய தர்மம் அமைதியாகும். शरीर तो विनाशी है। உடல் வந்து அழியக்கூடியதாகும். विनाशी धर्म का विनाशी ही होगा। அழியக்கூடிய உடலின் தர்மமும் அழியக்கூடியதாகும். तो शरीर विनाशी चीज है, ஆகவே உடல் आत्मा அழியக்கூடியதாகும். अविनाशी चीज है। ஆத்மா அழிவில்லாத பொருளாகும். जितना समय आत्माएं वहाँ रहती हैं எவ்வளவு நேரம் ஆத்மாக்கள் அங்கு இருக்கிறதோ तो कितना शांत रहती है। அப்பொழுது எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. वहाँ शरीर तो नहीं होता। அங்கு உடல் என்பது இருப்பதில்லை. यहाँ तो सारी दुनिया में अशांति ही अशांति है।
இங்கு முழு உலகத்திலும் நிம்மதியின்மைதான் இருக்கிறது. इसलिए शांति मांगते रहते हैं। அதனால்தான் அமைதியை கேட்கிறார்கள். परंतु कोई चाहे सदैव शांति में रहे, ஆனால் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதற்காகவும் நிம்மதியில் இருக்கலாம். ये तो हो ही नहीं सकता। இது நடக்காத விஷயமாகும். बल 63 जन्म कोई वहाँ रहा पड़ा रहे, பலே 63 ஜென்மம் யார் வேணாலும் அங்கு இருக்கலாம், नीचे आवे ही नहीं, கீழே வரவே இல்லை, फिर भी आना तो जरूर पड़ेगा ना। அப்பொழுது கூட கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்கும் இல்லையா? हर एक आत्मा को अपना सुख और दुख का पार्ट बजा करके वापस जाना है। ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தன்னுடைய சுகம் மற்றும் துக்கத்தினுடைய நடிப்பை நடித்துவிட்டு திருப்பி செல்ல வேண்டியதாக இருக்கும். तो इस ड्रामा को अच्छी रीति ध्यान में रखना होता है। ஆகவே இந்த டிராமாவை நல்ல விதமாக நினைவில் வைக்க வேண்டியதாக இருக்கும். तुम बच्चों को ये ध्यान में रखना, बाबा हमको 2 वरदान देते हैं। குழந்தைகளாகி உங்களுக்கு இது நினைவில் வைப்பது என்னவென்றால், பாபா நமக்கு 2 வரதானங்களை கொடுக்கிறார். एक सुख का वरदान देते हैं ஒன்னு சுகத்திற்கான வரதானத்தை கொடுக்கிறார், और एक शांति का वरदान देते हैं। இரண்டாவது சாந்தியினுடைய வரதானத்தை கொடுக்கிறார். जिनमें मैं प्रवेश करता हूँ, யாருக்குள் நான் நுழைகிறேனோ इनकी आत्मा भी बैठ सुनती है। இவங்களுடைய ஆத்மாவும் அமர்ந்து கொண்டு கேட்குது. सबसे जास्ती इनके कान नजदीक सुनते हैं। மிகவும் அதிகமாக இவருடைய காது அருகாமையில் இருந்து கேட்கிறது. इनका कान मुख के नजदीक है ना, இவருடைய காது வாய்க்கு அருகில் இருக்கிறது இல்லையா? तुम्हारा कान तो फिर भी इतनी दूर है। உங்களுடைய காது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா தான் இருக்கு. इनका तो मुख, इनका कान बिल्कुल नजदीक है। இவருடைய வாய், இவருடைய காது மிகவும் அருகில் இருக்கிறது. ये झट सुन लेते हैं, இவர் உடனே கேட்கிறார். बाकी सुन तो लेते हैं, அதை தவிர फिर கேட்டுக்கொள்கிறார். भी அப்பொழுது கூட इनके सुनने और समझने में अंतर पड़ जाता है। இவர் கேட்பது பிறகு புரிந்து கொள்வதில் வித்தியாசம் ஏற்படுகிறது. इनके யாருக்கு? है ब्रह्मा और प्रजापिता के सुनने और समझने में பிரம்மா பிறகு பிரஜாபிதாருக்கு अंतर पड़ जाता है। கேட்பது பிறகு புரிந்து கொள்வதில் வித்தியாசம் ஏற்படுகிறது. ब्रह्मा को बाबा बेबी कहते हैं, பிரம்மாவை பாபா பேபின்னு சொல்றாரு. ब्रह्मा है बेबी बुद्धि, பிரம்மா பேபி புத்தி ஆவாரு. तो उतनी जल्दी समझ नहीं सकता है। அப்பொழுது அவரால் அவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்ள முடியாது. सुनते तो हैं கேட்கிறார் தான், लेकिन समझ नहीं सकते। ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. और राम बाप को कहा जाता है। மற்றும் ராமர் தந்தைக்கு சொல்லப்படுகிறது. बाप तो होता ही समझदार है, தந்தை ரொம்பவே புரிஞ்சிக்க கூடியவராக தான் இருப்பாரு, इंटेलिजेंटाக இருப்பாரு. इतना समझदार कि सुनने के साथ साथ समझता भी जाता है। இவ்வளவு புரிதல் கொண்டவர் என்னவென்றால் கேட்கிறதுக்கு கூடவே புரிஞ்சுக்கிறாரு. बाकी दोनों के कान झट सुनते हैं। அதை தவிர இவர்கள் இருவரின் காது சீக்கிரமாக கேக்குது, உடனடியாக கேக்குது. तुम्हारे कान इतनी जल्दी सुनते भी नहीं, 70 साल हो गए सुनते सुनते। உங்களுடைய காது இவ்வளவு சீக்கிரமாக கேட்குவதும் கூட இல்ல, 70 வருஷம் ஆயிடுச்சு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். अभी तक सुनते ही नहीं, இப்பொழுது வரை கேட்பதே இல்லை. समझने की बात तो और भी दूर हो जाती है। புரிஞ்சுக்கிற விஷயம் இன்னுமே தூரமாகி விடுகிறது. चाहे तो सभी बातें समझ सकते हैं, வேணும்னா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். बाप कहते हैं मीठे मीठे बच्चों, தந்தை சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே. और मीठे मीठे तो सभी को कहते हैं,
பிறகு இனிமேலும் இனிமையானவங்க என்று அனைவருக்கும் தான் சொல்கிறார். क्योंकि बच्चे तो है ना। ஏனென்றால் குழந்தைகளாக இருக்கிறார்கள். तुम भी जानते हो जो भी जीव आत्माएं हैं वो सभी बाप के बच्चे अविनाशी हैं। நீங்களும் கூட அறிவீர்கள் என்னவென்றால் யாரெல்லாம் ஜீவாத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தந்தையினுடைய குழந்தைகள். शरीर तो बच्चे नहीं है। உடல் குழந்தை இல்லை. शरीर तो लौकिक बाप का बच्चा होता है। உடல் லௌகீக தந்தையினுடைய குழந்தையாகும். पारलौकिक बाप तो है ही आत्मा। மற்ற உலகத்தை பரலோகிக தந்தை ஆத்மா ஆவார். और सदैव आत्मा है। பிறகு எப்பொழுதுமே ஆத்மாதான். उसके बच्चे भी आत्मा ही हैं। ஆகவே அவருடைய குழந்தைகளும் ஆத்மாதான். बाप अविनाशी तो बच्चे भी अविनाशी है। தந்தை அழிவில்லாதவர், ஆகவே குழந்தைகளும் அழிவில்லாதவங்க. तो बाप अपने बच्चों से ही वार्तालाप करते हैं। कौन से बच्चों से है? जो अविनाशी बच्चे हैं। ஆகவே தந்தை தன்னுடைய குழந்தைகளிடம்தான் வார்த்தாலாப் பண்றாரு. எந்த குழந்தைகளிடம்? யார் அழிவில்லாத குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு. अविनाशी का मतलब पूरे 84 का चक्र लगाने वाले हैं। அழிவில்லாதவர்கள் என்றால் முழுமையாக 84 பிறவிகளை சுற்றி வரக்கூடியவர்கள். जो आत्माएं कम चक्कर लगाती हैं, எந்த ஆத்மாக்கள் குறைவாக சுற்றுகிறார்களோ, कम जन्म लेती हैं, குறைவான பிறப்பு எடுத்துக் கொள்கிறார்களோ उनके लिए कहेंगे कुछ न कुछ देहाभिमानी बने रह जाते। அவர்களுக்காக சொல்லப்படுகிறது என்னவென்றால் கொஞ்சம் தேகாபிமானத்தில் இருக்கிறார்கள் என்று. और तुम तो पूरे आत्माभिमानी बन करके वापस जाते हो। பிறகு நீங்கள் முழுமையாக ஆத்மாபிமானியாக ஆகிவிட்டு திரும்பி செல்கிறீர்கள். तो बाप अपने बच्चों से वार्तालाप करते हैं। ஆகவே தந்தை தன்னுடைய குழந்தைகளிடம் வார்த்தாலாப் பண்றாரு, உரையாடுகிறார். माना आत्मिक स्थिति में रहने वाले बच्चों से वार्तालाप करते हैं। அப்படின்னா ஆத்மீக நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு உரையாடுகிறார். देहभान में रहने वाले बच्चों से वार्तालाप नहीं करते हैं। தேகாபிமானத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு உரையாடுவதில்லை. इसको कहा जाता है रूहानी नॉलेज। இதைதான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ये रूहानी नॉलेज रूह की स्टेज में स्थित रहने वाले बच्चों के पल्ले पड़ती है। இந்த ஆன்மீக ஞானம் ரூஹானி நாலேஜ் ஆத்மாவினுடைய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் புரியும். और सुप्रीम रूह बैठ பிறகு சுப்ரீம் ஆத்மா அமர்ந்து கொண்டு तुम रूहों को ही समझाते हैं। ஆத்மாவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். रूहानी बाप का प्यार रूहों के प्रति है। ரூஹானி தந்தையினுடைய அன்பு ஆத்மாக்களுக்காக தான் இருக்கிறது. जो भी है वो सभी बच्चे रूह हैं। யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்து குழந்தைகளும் ஆத்மா ஆவாங்க. बल अभी तमो प्रधान बन गए हैं। பலே இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். फिर भी बाप அப்பொழுது तो கூட जानते हैं। தந்தை இதை அறிவார். जब ये घर में थे, परमधाम में थे, எப்பொழுது இவர்கள் வீட்டில் இருந்தார்கள், பரம்தாமத்தில் இருந்தார்கள், तब तो सतो प्रधान थे। அப்பொழுது சதோ பிரதானமாக தான் இருந்தார்கள். अभी अभी तमो प्रधान बन गए हैं। இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். तो बाप तो सभी बच्चों को रास्ता बतलाते रहते हैं। ஆகவே தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் வழியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். चाहे तमो प्रधान बन गए हैं और चाहे पुरुषार्थ करके साध्य की स्टेज में आए हैं। தமோ பிரதானமாக ஆகிவிட்டாலும் சரி, இல்லையானால் புருஷார்த்தத்தை செய்துவிட்டு சத்தோ பிரதானமாக ஆகினாலும் சரி. बाकी वरदान देने की बात नहीं है। அதை தவிர வரதானத்தை கொடுக்க வேண்டிய விஷயம் இங்கு இல்லை. रास्ता बताने की बात है। வழியை சொல்ல வேண்டிய விஷயமாகும். ऐसे नहीं कहते हैं कि धनवान भव। இப்படி சொல்லுவதில்லை. என்னென்றால்
தனுவான் பவ, அதாவது பணக்காராகி விடுங்கள். धन धान्य से भरपूर हो जाओ. பணம், பிறகு செல்வம் மற்றும் தானியங்களில் நிரம்பி விடுங்கள். அப்படி சொல்வதில்லை. क्योंकि जानते हैं ஏனென்றால் அவர் அறிவார். दुनिया का विनाश होने वाला है, तो धन धान्य सब खलास होने वाला है या रहेगा? உலகமே அழிய போகிறது. அப்பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், தானியங்கள் இது நம்ம கிட்டே இருக்குமா, இல்லையானால் அழியுமா? वो तो सब खलास हो जाएगा. அது அனைத்துமே அழிய போகிறது. ऐसे भी नहीं कहते कि आयुष्मान भव. இப்படி கூட சொல்வதில்லை ஆயுஷ்மான் பவ, ஆரோக்கியமாக இருங்கள் என்று. क्यों? ஏன் அப்படி சொல்வதில்லை? क्योंकि जानते हैं ஏனென்றால் அதையும் கூட அவர் அறிவார். कि कुछ ही वर्षों में सारी दुनिया की आयु खलास हो जाएगी. என்னவென்றால் இன்னும் குறைந்த வருடங்களில் முழு உலகத்தினுடைய ஆயுளே முடிய போகிறது. तो आयुष्मान भव का भी वरदान नहीं देते हैं. ஆகவே ஆயுஷ்மான் பவ், உங்களுடைய ஆயுள் நீளமாகி விடணும் இப்படின்னு கூட வரதானத்தை கொடுப்பதில்லை. सतयुग में तुम थे, சத்தியுகத்தில் நீங்கள் இருந்தீர்கள், आयुष्मान भी थे, ஆயுஷ்மானாகவும் இருந்தீர்கள். ஆயுஷ்மான் என்றால் ஆயுள் அதிகமாகவும் இருந்தது. धनवान भी थे, தன்வானாகவும் இருந்தீர்கள். தன்வான் என்றால் பணக்காரர்கள். परंतु बाबा अभी ये आशीर्वाद नहीं देते. ஆனால் பாபா இப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. ये आशीर्वाद तो गुरु लोग देते रहते हैं, आयुष्मान भव, धनवान भव. இந்த ஆசீர்வாதத்தை குருக்கள் தான் கொடுக்கிறார்கள், ஆயுஷ்மான் பவ, தன்வான் பவ என்று. बाप तो बतलाए देते हैं தந்தை சொல்லிவிடுகிறார், कि ये दुनिया भस्म होने वाली है, இந்த உலகம் சாம்பல் ஆக போகிறது, किसी का धन नहीं रह जाएगा, ये तुम्हारा आखिरी जन्म है. இதுல யாருடைய பணமே இருக்காது, இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். सबकी आयु खलास होने वाली है. அனைவருடைய ஆயுள் முடிய போகிறது. तो बाबा से कभी कृपा अथवा आशीर्वाद नहीं मांगना है. ஆகவே பாபாவிடம் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் இல்லையானால் கருணை காமிங்க என்று அதை கேட்க கூடாது. बाप कृपा नहीं करते हैं. தந்தை கிருபை செய்வதில்லை. क्यों? கருணை செய்வதில்லை. ஏன் அப்படி? एक के ऊपर कृपा कर देवे तो दूसरे कहेंगे कि हमारे ऊपर तो की नहीं. ஒருத்தர் மீது ஒருவேளை கருணை காமித்து விட்டால் பிறகு இரண்டாவது நபர் சொல்லுவாங்க, எனக்கு கருணையே காமிக்கலன்னு. तो ये तो पार्शलिटी साबित हो जाएगी. அப்பொழுது இது பார்ஷலிட்டி என்று நிரூபிக்கப்படுகிறது. बाप कोई पक्षपाती थोड़ा ही है. ஆகவே தந்தை என்ன பார்ஷலிட்டி பண்ணுவாரா? इसलिए बाप तो रास्ता बताते हैं. அதனால்தான் தந்தை வெறும் வழியை தான் காமிக்கிறார். अब जो उस रास्ते पर चले இப்பொழுது யார் அந்த வழியின்படி நடக்கிறாங்களோ सो प्राप्ति करे. அவங்க பிராப்தி பண்ணுவாங்க. तो बाप टीचर भी है ஆகவே தந்தை ஆசிரியரும் கூட. और ये बात पक्की पक्की याद रखनी है மற்றும் இந்த விஷயத்தை மிகவும் பக்காவாக நினைவில் வைக்கணும். कि बाप तो पढ़ाई पढ़ाते हैं, रास्ता बताते हैं. தந்தை படிப்பை படிப்பிக்கிறார், வழியை காமிக்கிறார். कृपा करना, आशीर्वाद करना, கருணை காமிப்பது, ஆசீர்வாதம் செய்வது ये बाप का काम नहीं है. இது தந்தையினுடைய வேலை இல்லை. இதை பக்காவாக புரிந்து கொள்ளணும். तो वो शिव बाबा हमारा बाप भी है, टीचर भी है और ज्ञान का सागर भी है. ஆகவே அந்த சிவபாபா நம்மளுக்கு டீச்சரும் ஆவார், அதாவது ஆசிரியர் மற்றும் ஞானத்தின் கடல் கூட ஆவார். தந்தையும் बाप ஆவார். ही बैठ करके अपना और रचना के आदि मध्य अंत का राज सुनाते हैं. தந்தை தான் அமர்ந்து கொண்டு தன்னுடையது மற்றும் படைக்கக்கூடியவரின் ஆரம்பம், நடு, கடைசியை பற்றி சொல்கிறார். जिससे तुम चक्रवर्ती राजा बन जाते हो. இதன் மூலமாக நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாகி விடுகிறீர்கள்.
ये सारा ही चक्कर ऑलराउंड है। இது முழு சக்கரமே வந்து ஆல்ரவுண்ட் ஆகும். बाप समझाते हैं इस समय ये सारी दुनिया रावण राज्य में है। தந்தை புரிய வைக்கிறார், இந்த நேரத்தில் இந்த முழு உலகமும் ராவண ராஜ்யத்தில் தான் இருக்கிறது. एक भी आत्मा ऐसी नहीं है ஒரே ஒரு ஆத்மா கூட இப்படி இல்லை जो इस रावण राज्य से बाहर हो। யார் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து வெளியே இருக்காங்க. सबके ऊपर रावण का कंट्रोल है। அனைவரின் மீதும் ராவணனுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. वो भक्ति मार्ग वाले तो समझते हैं कि रावण का राज्य सिर्फ लंका में था। அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்னவென்றால் இந்த ராவணனுடைய ராஜ்யம் வெறும் லங்கால மட்டும்தான் இருந்துச்சுன்னு. वास्तव में உண்மையில ये सारी दुनिया ही बेहद की लंका है। இந்த முழு உலகமே எல்லைக்கு அப்பாற்பட்ட லங்கா ஆகும். इसके चारों तरफ पानी ही पानी है। இதற்கு நான்கு புறமும் தண்ணியே தண்ணி தான் இருக்கு. बाप आते हैं தந்தை வருகிறார், तो विष्णु की दुनिया बनाते हैं। அப்பொழுது விஷ்ணுவினுடைய உலகத்தை உருவாக்குகிறார். विष्णु की दुनिया का नाम क्या होता है? விஷ்ணுவின் உலகத்தின் பெயர் என்னவாகுகிறது? क्षीर सागर। क्षीर சாகர். वहाँ दूध और दूध की नदियाँ बहेंगी। பார்க்கடல். அங்கு வெறும் பால் மற்றும் பாலினுடைய ஆறு தான் ஓடும். अब ये सारी दुनिया राम की बनेगी। இப்பொழுது இந்த முழு உலகமும் ராமருடையதாக ஆகும். अभी तो रावण राज्य है। இப்பொழுது ராவண ராஜ்யமாகும். बल कहते हैं लंका सोने की थी। பலே சொல்கிறார்கள் இலங்கை வந்து தங்கத்தினுடையதாக இருந்தது. सोना तो बहुत होता है। தங்கம் நிறைய இருக்கு. एक मिसाल भी बताते हैं, ध्यान में गया वहाँ सोने की ईंटें देखी। ஒரு எடுத்துக்காட்டும் கூட சொல்கிறாரு. தியானத்துல போனாங்க, அப்ப அங்க வந்து தங்கத்தின் செங்கலை பார்த்தாங்க. जैसे यहाँ मिट्टी की ईंटें देखते हैं वहाँ सोने की ईंटें होंगी। எப்படி இங்க வந்து மண்ணினுடைய செங்கலை பாக்குறீங்களோ அப்படி அங்க தங்கத்தினுடைய செங்கல் இருக்கும். तो ख्याल किया जाता है அப்பொழுது कि சிந்திக்கப்படுகிறது, वहाँ से हम सोना ले आवे। அங்கிருந்து நாம் வந்து தங்கத்தை கொண்டு வருவோம்னு. जैसे कि नाटक बैठ बनाते हैं। எப்படி நான் நாடகத்தை அமர்ந்து கொண்டு உருவாக்குகிறார்கள். अब ये भारत तो नामी ग्रामी है। இப்பொழுது இந்த பாரதம் பேர் புகழ் கொண்டதாகும். क्योंकि और खंडों में इतना सोना हीरे जवाहरात नहीं होते हैं। ஏனென்றால் மற்ற கண்டங்களில் இவ்வளவு வைரம் வைடூரியம் தங்கம்லாம் இருக்காது. जितना भारत में होता है எவ்வளவு பாரதத்தில் இருக்கிறதோ அவ்வளவு வேற எங்கேயுமே வந்து இல்லை. की भारी महिमा है। பாரதத்திற்கு மிகவும் அதிகமாக மகிமை இருக்கிறது. फिर भी बाप कहते हैं मैं सिर्फ भारतवासियों की ही सदगति नहीं करता हूँ। அப்பொழுது கூட தந்தை சொல்கிறார், நான் வெறும் பாரத மக்களுக்கு மட்டும் சத்கதியை செய்வதில்லை, खास भारतवासियों की और आम सारी दुनिया की सदगति करता हूँ। விசேஷமாக பாரதவாசிகளுக்கு மற்றும் காமனாக முழு உலகத்தின் சத்கதியை செய்கிறார். सभी को वापस ले जाता हूँ। அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கிறேன். तो बाप अभी आए हैं गाइडेंस करने के लिए। ஆகவே தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார் கைடு பண்றதுக்காக, வழிகாட்டுவதற்காக. तीर्थों में जाते हैं, தீர்த்தங்களில் செல்கிறார்கள், वहाँ गाइड होते हैं ना, அங்கு வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் இல்லையா? वो तो है हद के गाइड। அவர்கள் வந்து எல்லைக்குட்பட்ட வழிகாட்டிகள். ये बाप तो बेहद का गाइड है। இந்த தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட வழிகாட்டி ஆவார். कहते हैं चलो बच्चे अभी घर चलो,
बेहद இப்பொழுது சொல்கிறார், குழந்தைகளே செல்லுங்கள், வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள், के घर में जाना है। எல்லைக்கு அப்பாற்பட்ட வீட்டுக்கு செல்லணும். तो बेहद के घर का रास्ता कोई जानता नहीं है। இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வீட்டினுடைய வழியை யாருமே அறிய மாட்டார்கள். मैं तुमको उस बेहद के घर में जाने का रास्ता बताता हूँ। நான் உங்களுக்கு அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியை சொல்கிறேன். सभी आत्माओं के पंख टूटे हुए हैं। அனைத்து ஆத்மாக்களினுடைய இறகும் உடைந்து விட்டது. मैं आकर के ज्ञान योग के पंख तुमको देता हूँ। நான் வந்து விட்டு ஞான யோகத்தினுடைய சிறகை கொடுக்கிறேன். जिन पंखों से उड़ करके तुम ऊंची स्टेज में जावेंगे, எந்த சிறகு மூலமாக நீங்கள் பறந்து கொண்டு உயர்ந்த நிலையில் செல்வீர்கள். और पतित से पावन बन जावेंगे। பிறகு பத்தித்ல இருந்து பாவனமாகுவீர்கள். क्योंकि पावन बनने बगैर तो कोई वापस जा ही नहीं सकता है। ஏனென்றால் பாவனமாகாமல் யாராலுமே திரும்பி செல்ல முடியாது. और पतितों को पावन बनाने वाला एक ही बाप है। பிறகு பத்தித்தர்களை பாவனமாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான், பாபா தான். एक के सिवाय और सब इस दुनिया में पतित बनाने वाले हैं। ஒருத்தரை தவிர வேறு அனைவரும் இந்த உலகத்தில் பத்தித்தமாக கூடியவர்கள் தான். पावन बनाने वाला कोई है ही नहीं। பாவனமாக்கக்கூடியவர்கள் அப்படின்னா தூய்மையாக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. इसलिए बाप का ही नाम है सदाशिव। शिव माने அதனால் தந்தையினுடைய பெயர் மட்டும்தான் இருக்கிறது, சதாசிவன் என்று. சிவன் என்றால் कल्याणकारी। நன்மை செய்யக்கூடியவர். एक शिव ही कल्याणकारी है வெறும் ஒரே ஒரு சிவன் மட்டும்தான் நன்மை செய்யக்கூடியவர் ஆவார். और बाकी तो सभी क्या कल्याण ही करते हैं। அவரை தவிர மற்ற அனைவர்களும் நன்மையே செய்வதில்லை, தீங்குதான் செய்கிறார்கள். इसलिए அதனால்தான் 63 जन्म से भक्ति करते आए। 63 பிறவியிலிருந்து பக்தி செய்து கொண்டே வந்தார்கள், भक्ति வந்தீர்கள். करते करते भी इसी दुनिया में पड़े हुए हैं। பக்தி செய்து கொண்டே வந்து இதே உலகத்தில் தான் விழுந்து இருக்கிறீர்கள். दुनिया में दुख दर्द और ही बढ़ते जाते हैं। உலகத்தில் துக்கம் பிறகு வலிகள் இன்னுமே அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. वापस तो कोई शांति की दुनिया में जा ही नहीं सकता। சாந்தியினுடைய உலகத்தில் யாராலுமே திரும்பி செல்ல முடியவில்லை. ये ला नहीं कहता है। இது லா சொல்வதில்லை. ये जो भक्ति मार्ग में कहते हैं कि ज्योति ज्योति समाया, பக்தி மார்க்கத்தில் இது என்ன சொல்கிறார்கள் இல்லையா, ஒவ்வொரு ஜோதியும் ஜோதியில கலந்து விட்டது. पार निर्वाण गया, பார் நிர்வாணத்துக்கு சென்றார்கள். बुद्ध पार निर्वाण गया, புத்தர் நிர்வாணத்தை கடந்து சென்றார் என்று. महावीर पार निर्वाण गया। மகாவீரர் பார் நிர்வாணத்துக்கு சென்றார். ये सब झूठी बातें हैं। இது எல்லாம் பொய்யான விஷயங்கள். अगर पार निर्वाण कोई गए होते, निर्वाण धाम में कोई वापस गए होते, யாராவது நிர்வாண தாமத்திற்கு சென்றார்கள் என்றால் तो दुनिया की आबादी कम होने लगती அப்பொழுது உலகத்தினுடைய மக்கள் தொகை கம்மி ஆகணுமா, या बढ़ती जाती। இல்லைனால் அதிகரித்து கொண்டே செல்லுமா? आबादी तो बढ़ती ही जाती है। ஆனால் இன்று மக்கள் தொகை அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது. तो पार निर्वाण तो कोई जाता ही नहीं। அப்பொழுது பார் நிர்வாணத்திற்கு யாருமே செல்வதில்லை. फिर कहते हैं स्वर्ग पधारा। பிறகு சொல்கிறார்கள் சொர்க்கத்திற்கு சென்றார் என்று. जो मरेगा उसके लिए कहेंगे स्वर्ग पधारा। யார் இறக்கிறார்களோ அவர்களுக்காக சொல்கிறார்கள் இவங்க ஸ்வர்க்கத்திற்கு வந்து விட்டாருன்னு. अब ऐसे स्वर्ग में पधारते जावेंगे, இப்படி ஸ்வர்க்கத்திற்கு சென்று கொண்டே இருந்தால், लोक में जाते जावेंगे, அமர உலகத்திற்கு சென்று கொண்டே இருந்தால் दुनिया तो खाली हो जानी चाहिए। பிறகு இந்த உலகம் காலியாயிட்டு இருக்கணும். दुनिया खाली हो रही है कि और जनसंख्या बढ़ रही है? ஆனால் உலகம் காலியாகி கொண்டே இருக்கிறதா, இல்லையானால் இன்னுமே மக்கள் தொகை அதிகமாகி கொண்டே செல்கிறதா? ये सभी गपोड़े हैं।
இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான். जो कहते हैं स्वर्ग पधारा, என்னவென்றால் சொல்றாங்க இல்லையா, ஸ்வர்க்கத்திற்கு வந்து விட்டாரு, पार निर्वाण गया, பார் நிர்வாணத்துக்கு போனாரு, ज्योति ज्योति में समाया। ஜோதி எல்லாம் ஜோதியில கலந்து விட்டது. बाप कहते हैं தந்தை ये சொல்கிறார், दुनिया तो एक अविनाशी नाटक है। இந்த உலகம் ஒரு அழிவில்லாத நாடகமாகும். जैसे वो विनाशी नाटक होते हैं, எப்படி அந்த அழியக்கூடிய நாடகங்கள்லாம் இருக்கு. तो जब तक नाटक पूरा न हो, ஆகவே எப்பொழுது வரை இந்த நாடகம் முழுமையாகவில்லையோ, ड्रामा पूरा न हो, டிராமா முழுமையாகவில்லையோ, तो रंगमंच पर एक्ट करने वालों की संख्या बढ़ती जाती है या घटती जाती है? ஆகவே நாடக மேடையில ஆக்ட் பண்ணக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாகினே போகுமா இல்லையானால் குறையுமா? बढ़ती जाती है। அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. ऐसे ही அதே போல்தான் ये दुनिया भी एक रंगमंच है, नाटकशाला है। இந்த உலகமும் கூட ஒரு நாடக மேடையாகும், நாடகம் பண்ற இடமாகும். इसमें तो परमधाम रूपी घर से आने वाली இதுல பரம்தாமம் ரூபமாகிய வீட்டில் இருந்து வரக்கூடியவர்கள், नाटककारों की संख्या बढ़ती ही जानी है। நாடகம் செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை இன்னுமே அதிகமாகிக் கொண்டேதான் செல்லணும். और अंत तक बढ़ती रहेगी। பிறகு கடைசி வரை அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். ये अविनाशी ड्रामा है। இது அழிவில்லாத டிராமா நாடகமாகும். इसका अंत कभी नहीं होता है। இதற்கு முடிவு எப்பொழுதும் ஏற்படுவதில்லை. बाप समझाते हैं, தந்தை புரிய வைக்கிறார். कल तुम हमारे पास आए थे, நேற்று நீங்கள் எங்களிடம் வந்திருந்தீர்கள், राजयोग पढ़ रहे थे, ராஜயோகத்தை படித்துக் கொண்டிருந்தீர்கள். तो तुम जानते हो அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், कि भगवान बाप राजयोग सिखाए राजों का राजा बनाते हैं। பகவான் தந்தை ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்கெல்லாம் ராஜாவாக்குகிறார் என்று. और ऐसी पढ़ाई बाप के सिवाय और कोई भी नहीं पढ़ा सकता। மற்றும் இப்படிப்பட்ட படிப்பை தந்தையை தவிர வேறு யாராலுமே கற்பிக்க முடியாது. कौन सी पढ़ाई என்ன படிப்பு? है? राजा बनाने वाली पढ़ाई, ராஜா வாக்குவதற்கான படிப்பு, राजाई की पढ़ाई और कोई नहीं पढ़ा सकता। ராஜாங்கத்தின் படிப்பை வேறு யாராலுமே படிப்பிக்க முடியாது. मानो अंग्रेज आए, ஒருவேளை ஏத்துக்கோங்க, இந்த ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, अंग्रेजों ने ढेर सारे कॉलेज खुलवाए, ஆங்கிலேயர்கள் நிறைய கல்லூரிகளை திறந்தாங்க, यूनिवर्सिटीज बन गई। யூனிவர்சிட்டில உருவாக்கி விட்டாங்க. वहाँ जो पढ़ाई पढ़ते हैं அங்க என்ன படிப்பை படிக்கிறாங்களோ वो सब विनाशी पढ़ाई पढ़ते हैं। அது எல்லாமே அழியக்கூடிய படிப்பை தான் படிக்கிறாங்க. इंजीनियर बनावेंगे, डॉक्टर बनावेंगे, இன்ஜினியர் ஆக்குவாங்க, டாக்டர் ஆக்குவாங்க, राजा तो नहीं बनावेंगे। ஆனால் ராஜாவாக்குவதில்லை. चाहे इंजीनियर बने, चाहे डॉक्टर बने, இன்ஜினியராக ஆகினாலும் சரி, டாக்டராக ஆகினாலும் சரி, चाहे कोई भी ऊंची से ऊंची पढ़ाई पढ़े, பல எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு படிச்சாலும் சரி, बड़े बड़े ऑफिसर बन जावे, பெரியதிலும் பெரிய ஆபீசர் ஆக கூட ஆகலாம். तो भी कहेंगे नौकर हैं। அப்பொழுது கூட என்ன சொல்லப்படுகிறது? இவங்க வேலைக்காரங்க. नौकर माने வேலைக்காரங்கன்னா राजा, ராஜாவா என்ன? नौकर माने नौकर, दासा। வேலைக்காரங்க அப்படின்னாலே வேலைக்காரங்க, தாசதாசிகள். राजा तो कोई बनते ही नहीं है। ராஜாவாக யாருமே ஆகுவதே இல்லை. ये राजाई की पढ़ाई तो बाप ही आकर के पढ़ाते हैं। இந்த ராஜாங்கத்தின் படிப்பை தந்தை தான் வந்துவிட்டு படிப்பிக்கிறார். और तो हिस्ट्री में कोई नहीं ये राजाई पढ़ाई नहीं है। வேற யாருமே ஹிஸ்டரியில இந்த ராஜாங்கத்தை படிப்பிக்கவே இல்லை. तो देखो ये बातें और कोई समझा ही नहीं सकते। ஆகவே பாருங்கள், இந்த விஷயத்தை வேற யாராலையுமே புரிய வைக்கவே முடியாது. और तुम बच्चों की सिवाय ये बातें कोई समझ भी नहीं सकते। மற்றும் குழந்தைகளாகி உங்களை தவிர இந்த விஷயத்தை வேற யாராலையுமே புரிஞ்சிக்க கூட முடியாது. अभी बाप समझाते हैं,
இப்பொழுது தந்தை புரிய कि வைக்கிறார், तुम बच्चे 63 जन्म गटर में पड़े हुए थे। குழந்தைகளாகி நீங்கள் 63 பிறவி வரை இந்த காவாயில தான் விழுந்து கொண்டிரு. तुम्हारी बुद्धि गोमूत्र में रमण करने वाली बन गई। उसमें உங்களுடைய புத்தி கழிவு நீர்லயே ஈடுபட்டிருக்கக்கூடிய புத்தியாக மாறிவிட்டது. तुमको कितना सुख आता था, அதுல உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைத்தது. बाहर निकलने की दिल ही नहीं होती है। வெளியே வருவதற்கு மனமே வரவில்லை. घड़ी घड़ी वो गटर ही याद आता रहता है। நொடிக்கு நொடி அந்த காவாய் தான் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது. देखने से ही कहते अभी फिर उस गटर में जाऊं। பார்த்த உடனே சொல்கிறார்கள் என்னவென்றால் இப்பொழுது திரும்பவும் அதே காவாயில தான் போனோம். नहीं देखते हैं तो भी बुद्धि उसी गटर में जाती है। பார்க்கல அப்படின்னா கூட புத்தி அதே காவாயில தான் போகுது. 63 जन्म की आदत पड़ गई है ना। 63 பிறவிகளுடைய பழக்கம் வந்துடுச்சு இல்லையா? बाप कहते हैं தந்தை சொல்கிறார், ज्यों ज्यों समय इस दुनिया का बीतता जाएगा, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகத்தினுடைய நேரம் கடந்து கொண்டே செல்லுமோ क्यों क्यों माया और ही जोर से उस गटर की याद दिलाती जाएगी। அவ்வளவுக்கு எவ்வளவு மாயா இன்னுமே அதிகமாக அந்த காவாயினுடைய ஞாபகத்தை கொண்டு வரும். दुनिया ऐसी हो जाएगी जैसे बंदरों की दुनिया। உலகம் எப்படி மாறிடும் அப்படின்னா குரங்குகளுடைய உலகமாக மாறிவிடும். तो तुम बच्चों को तो बहुत खबरदार रहना है। ஆகவே குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கணும். इसी बात पर तुम्हारी युद्ध है माया से। இந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு மாயையினுடைய யுத்தம் இருக்கிறது. इस युद्ध में ये आंखें बड़ा धोखा देती है। இந்த உலகத்தில் இந்த கண்கள் மிகவும் அதிகமாக ஏமாற்றத்தை தருகிறது. देखने से ही एकदम रफू चक्कर हो जाते हैं। பார்த்த உடனே ஓடிவிடுகிறார்கள். तो इन आंखों को कब्जे में रखना है। ஆகவே இந்த கண்களை கண்ட்ரோல்ல வைக்கணும். देखा गया है कि भाई बहन के संबंध में भी दृष्टि ठीक नहीं रहती है। இது பார்க்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் சகோதர சகோதரனுடைய உறவிலும் கூட பார்வை சரியாக இருப்பதில்லை. तो अभी बच्चों को समझाया जाता है ஆகவே இப்பொழுது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது कि अपन को आत्मा आत्मा भाई भाई समझो। என்னவென்றால் தன்னை ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ये सभी कहते तो हैं இதை அனைவருமே சொல்கிறார்கள் தான். कि हम आत्मा आत्मा भाई भाई है। என்னவென்றால் நாங்க ஆத்மா ஆத்மா சகோதரர்கள் தான். ये तो कहने की बात हुई, இது வெறும் சொல்வதற்கான விஷயம்தான் ஆகியது. परंतु अंदर से ऐसा अनुभव करते हैं क्या? ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து இப்படி அனுபவத்தை செய்கிறார்களா என்ன? समझते हैं क्या? புரிந்து கொள்கிறார்களா என்ன? अनुभव तो नहीं करते। புரிந்து கொள்வதில்லை, அனுபவம் செய்வதில்லை. तो जैसे कि मेढक हो गए। அப்பொழுது எப்படின்னா தவளை போல் ஆகிவிட்டனர். मेढक फालतू ही ट्रा ट्रा करता रहता है। தவளை வீணாகவே சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். ऐसे ही அதே போல்தான் बाप को 70 साल पढ़ाते पढ़ाते हो गए, தந்தைக்கு படிப்பித்து படிப்பித்து 70 வருடங்கள் ஆகிவிட்டன. अभी भी गीत गाते रहते हैं, हम हैं आत्मा तुम हो आत्मा आपस में भाई भाई। ஆனா இப்பொழுது வரையும் பாடல் மட்டும்தான் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னவென்றால் நானும் ஆத்மா நீயும் ஆத்மா, நம்ம 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரர்கள். अरे आत्मा स्टार प्रकृति के बीच में याद आता है। அரே ஆத்மா நட்சத்திரம் 2 புருவங்களுக்கு நடுவில் நினைவு வருகிறதா?
भ्रकुटी में आत्मिक स्मृति की ரெண்டு புருவங்களில் ஆத்மீக நிலையினுடைய प्रैक्टिस पक्की हुई है। பிராக்டிஸ் பக்காவாயிடுச்சா? अगर पक्की हुई है तो कहेंगे कि समझ है। ஒருவேளை பக்காவாகிவிட்டால் பிறகு புரிதல் இருக்கிறது என்று சொல்லப்படும். नहीं तो बहुत ऐसे बोलते रहते हैं இல்லையானால் நிறைய பேர் இப்படி சும்மாவே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். कि आत्मा को कैसे याद करें। என்னவென்றால் ஆத்மாவை எப்படி நினைவு செய்வது? हमें आत्मा दिखाई नहीं पड़ती। எங்களுக்கு ஆத்மா தென்படுவதே இல்லை. अरे आत्मा देखने की चीज है, इन आंखों से देख सकते हैं या अनुभव करने की चीज है। அரே ஆத்மா பார்க்கக்கூடிய விஷயமா, இந்த கண்களால் பார்க்க முடியுமா, இல்லையானால் அனுபவம் செய்யக்கூடிய விஷயமா? तो देखो ஆகவே பாருங்கள், अर्थ कुछ भी नहीं समझते हैं। அர்த்தம் எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. जैसे कि मेढक, எப்படின்னா தவளை போல். अभी तुम बच्चे तो बाप की हर यथार्थ बात का अर्थ समझ गए हो। இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையினுடைய எல்லா விஷயத்தினுடைய யதார்த்தமான விஷயங்களின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். बाप मीठे मीठे बच्चों को बैठ समझाते हैं தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். कि तुम बच्चे என்னவென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் एक बाप के आशुक भक्ति मार्ग में भी थे। ஒரு தந்தையினுடைய காதலியாக பக்தி மார்க்கத்திலும் இருந்தீர்கள். वहाँ भी तुम एक मासूक को याद करते थे। அங்கேயும் கூட நீங்கள் ஒரு காதலனை தான் நினைவு செய்தீர்கள். जन्म जन्मांतर कहते आए हाय राम। நிறைய பிறவியில் சொல்லிக்கொண்டே வந்தீர்கள், ஹே ராமரே, हे भगवान ஹே பகவான், रहम करो, கருணை காமிங்க. ऐसे कहते थे ना। இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் இல்லையா? तो देखो ஆகவே इस பாருங்கள், दुख की दुनिया में ऐसे कहते हैं। இந்த துக்கத்தின் உலகத்தில் இப்படி சொல்றாங்க. नई दुनिया स्वर्ग में तो कब ऐसे नहीं कहेंगे हे भगवान। புதிய உலகம் ஸ்வர்க்கத்தில் ஒரு பொழுதும் இப்படி சொல்ல மாட்டாங்க. என்னவென்றால் ஹே பகவான், हे राम, हाय राम, ஹே ராமரே, ஐயோ ராமரே, रहम करो, கருணை காமிங்க. क्यों नहीं कहेंगे। ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்க? वहाँ तो राम का राज्य होता है और यहाँ அங்கு ராமருடைய ராஜ்யம் தான் இருக்கு. ஆனால் இங்கு यहाँ तो सारी दुनिया में रावण का राज्य है। இங்கு முழு உலகத்திலும் ராவணனுடைய ராஜ்யம் தான் இருக்கு. अभी तुम बच्चों को राम राज्य में ले जाते हैं। இப்பொழுது குழந்தைகளாகி உங்களை ராம ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறார். तो समझना चाहिए ஆகவே புரிந்து கொள்ள कि जब வேண்டும். हम राम के राज्य में जाते हैं எப்பொழுது நாம் ராமருடைய ராஜ்யத்திற்கு செல்கிறோமோ तो राम की श्रीमत पर चलना चाहिए ना। அப்பொழுது ராமருடைய ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும் இல்லையா? और राम की श्रीमत पर कैसे चलेंगे। ராமருடைய ஸ்ரீமத்தின் அடிப்படையில் எப்படி செல்வோம், நடப்போம்? है? अरे राम को पहचानेंगे तब श्रीमत पर चलेंगे कि बिना पहचाने श्रीमत पर चलेंगे। அரே ராமரை தெரிந்து கொள்வோம், அப்பொழுதுதான் ஸ்ரீமத்தில் நடப்போமா, இல்லையானால் தெரிந்து கொள்ளாமலே ஸ்ரீமத்தில் நடக்க முடியுமா? राम को पहचानेंगे तो राम की मत पर चलेंगे। ராமரை தெரிந்து கொள்வோம், அப்பொழுது ராமருடைய வழிப்படி நடப்போம். अभी तुमको राम की मत मिलती है। இப்பொழுது உங்களுக்கு ராமருடைய வழி கிடைக்கிறது. जिसको ईश्वरीय मत भी कहा जाता है। எதை ஈஸ்வரனுடைய வழி என்றும் கூட சொல்லப்படுகிறது. फिर सत्युग त्रेता में तुम्हें मिलेगी दैवी मत। பிறகு சத்தியுகம் திரேதாயுகத்தில் உங்களுக்கு தெய்வீக வழி கிடைக்கும். ईश्वरीय मत है ऊंच चढ़ाने वाली, ஈஸ்வரிய வழி மேலே எழுப்பக்கூடியதாகும். और दैवी मत हो चाहे मनुष्य मत हो, பிறகு தெய்வீக வழியாக இருந்தாலும் சரி, மனிதர்களின் வழியாக இருந்தாலும் சரி, वो सब नीचे गिराने वाली है। அது அனைத்தும் கீழே விழ வைக்கக்கூடியதாகும்.
ऊंचा चढ़ाने के लिए तुमको सिर्फ अभिमत मिलती है, உயர்வாக ஏறுவதற்காக இப்பொழுதுதான் உங்களுக்கு வழி கிடைக்கிறது. और अभी ही तुम राम को पहचान सकते हो. பிறகு இப்பொழுதுதான் உங்களால் ராமரை தெரிஞ்சுக்க முடியும். फिर राम की पहचान न सतयुग में होगी, न त्रेता में होगी, न द्वापर में और न कलयुग में. அதற்கு பிறகு ராமருடைய அறிமுகம் சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் எங்குமே இருக்காது. राम कृष्ण की आत्माएं तो इस दुनिया में होंगी, ராமர் பிறகு கிருஷ்ணனுடைய ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க தான். कोई न कोई रूप में पार्ट बजावेंगी, ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பாக பாட்டு பண்ணுவாங்க. परंतु तुम उनको पहचान नहीं सकेंगे. ஆனால் உங்களால் அவங்களை தெரிஞ்சுக்க முடியாது. तो ये कल्याणकारी संगम युग है. ஆகவே இது நன்மைக்கான சங்கம யுகம் ஆகும். इस कल्याणकारी संगम युग को कोई नहीं जानते हैं, இந்த நன்மைக்கான சங்கம் யுகத்தை யாருமே அறிய மாட்டார்கள். क्योंकि सभी को बताया हुआ है कि कलयुग तो अभी छोटा बच्चा है. ஏனென்றால் அனைவருக்கும் சொல்லியிருக்காங்க என்னவென்றால் இந்த கலியுகம் இப்பொழுது ஒரு சிறிய குழந்தை தான். कलयुग को सिर्फ अभी 5000 वर्ष हुए. கலியுகத்திற்கு வெறும் இப்பொழுது 5000 வருடங்கள் தான் ஆகியிருக்கு. तो ऐसी गलत फहमी में मनुष्य गुरुओं ने डाला हुआ है. ஆகவே மனித குருக்கள் இப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்மள வச்சிருக்காங்க. कहते हैं इस सृष्टि के तो लाखों वर्ष पड़े हुए हैं. சொல்கிறார்கள் இந்த உலகத்திற்கு இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குன்னு, மிச்சம் இருக்கு. कितने घोर अंधियारे में, எவ்வளவு பயங்கரமான இருளில் இருக்கிறார்கள். दुनिया में बारूद का ढेर लगा पड़ा है. உலகத்தில் வெடிபொருட்கள் அதிகமாக இருக்கிறது. हजारों हजार तादाद में एटम बम बन चुके हैं. ஆயிரக்கும் மேற்பட்ட கணக்கில் ஆட்டம் பம்லாம் உருவாகிவிட்டன. दुनिया बारूद के ढेर पर खड़ी हुई है. உலகம் இப்பொழுது வெடிபொருட்களின் மலையின் மீது நின்று கொண்டிருக்கிறது. और उन मनुष्य गुरुओं ने तुमको सुलाई दिया. பிறகு அந்த மனித குருக்கள் உங்களை தூங்க வச்சுட்டாங்க. என்ன சொல்லி தூங்க வச்சுட்டாங்க? कि दुनिया तो लाखों वर्ष है. என்னவென்றால் உலகம் இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. बाप कहते हैं தந்தை சொல்கிறார் ये सभी शास्त्रों की बातें हैं घोर अंधियारा. இந்த அனைத்து சாஸ்திரங்களின் விஷயங்கள் பயங்கரமான இருளாகும். ये शास्त्रों का भूसा मनुष्य गुरुओं की मत पर निकला है. இந்த சாஸ்திரத்தின் குப்பைகள் மனித குருக்களின் வழிப்படி வெளியே வந்திருக்கு. बाप आकर के ज्ञान का सोझरा करते हैं. தந்தை வந்துவிட்டு ஞானத்தின் வெளிச்சத்தை காமிக்கிறார். भक्ति मार्ग में भगवान को पाने के लिए बहुत धक्के खाते हैं. பக்தி மார்க்கத்தில் பகவானை அடைவதற்காக அதிகமாக அடி வாங்குகிறார்கள். मंदिर में जावेंगे, கோவிலுக்கு போறாங்க, ठिकाने में जावेंगे, ஒரு இடத்துக்கு போறாங்க, मस्जिद में जावेंगे, गिरजाघर में जावेंगे. மசூதிக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. एक एक गुरु के पास जाते रहते हैं. ஒவ்வொரு குருக்களிடம் சென்று கொண்டே இருக்கிறார்கள். समझते हैं ये भगवान का रूप है, புரிஞ்சுக்கிறாங்க இவங்க தான் கடவுளுடைய ரூபம்னு. परंतु भगवान तो मिलता ही नहीं. ஆனா பகவான் கிடைப்பதே இல்லை. ठोकरें खाते रहते हैं. அடி வாங்கி கொண்டே தான் இருக்காங்க. कितने धक्के खाते हैं भगवान को पाने के लिए. எவ்வளவு அடி வாங்குறாங்க பகவானை அடைவதற்காக. और यहाँ संगम युग में பிறகு இங்கு சங்கம் யுகத்துல तुमको कितना सहज बाप मिल जाता है. உங்களுக்கு எவ்வளவு சகஜமாக தந்தை கிடைத்து விடுகிறார். 63 जन्म तुमने धक्के खाए. 63 பிறவிகளாக நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க. तो बाप बैठ समझाते हैं मीठे मीठे बच्चों. ஆகவே தந்தை அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, ये दुनिया 63 जन्मों से भक्ति मार्ग का अंधियारा फैलाने वाली बनी है. 63 பிறவிகளாக இந்த உலகம்
இருளை பரப்பக்கூடிய பக்தி மார்க்கத்தின் உலகமாக ஆகிவிட்டது. अभी मैं तुमको ज्ञान के सोजरे में ले जाता हूँ। இப்பொழுது நான் உங்களை ஞானத்தின் வெளிச்சத்தில் கொண்டு செல்கிறேன். 63 जन्म तुम्हें भगवान नहीं मिला, 63 பிறவியாக பகவான் பகவானுக்கு உங்களுக்கு கிடைக்கவில்லை. परिचय नहीं मिला, பகவானின் அறிமுகமும் கிடைக்கவில்லை. भगवान का साथ नहीं मिला। பகவானுடைய துணையும் கிடைக்கவில்லை. अभी मैं तुम्हें अपना और अपनी रचना का, सृष्टि के आदि मध्य अंत का पूरा परिचय देता हूँ। இப்பொழுது நான் தன்னுடைய படைப்பு பிறகு படைக்கக்கூடியவரின் ஆரம்பம் நடு கடைசியினுடைய முழு அறிமுகத்தையும் தருகிறேன். 23 जुलाई 1968 की वाणी का तीसरा पेज। வாணியினுடைய 3வது பக்கம். तो बाप कहते हैं ஆகவே தந்தை சொல்கிறார், इस भक्ति मार्ग की भी ड्रामा अनुसार नूद है। இந்த பக்தி மார்க்கமும் கூட டிராமாவின் அடிப்படையில் அடங்கி இருக்கிறது. फिर ये भक्ति मार्ग फिर भी होगा। திரும்பவும் இந்த பக்தி மார்க்கம் திரும்பவும் இருக்கும். अभी तो तुम्हारी बुद्धि में बैठ गया है இப்பொழுது உங்களுடைய क्या? புத்தியில் அமர்ந்து விட்டது என்ன? कि अभी तो हमें भगवान मिल गया है, अभी हमें भटकने की दरकार नहीं है। இப்பொழுது நமக்கு பகவான் கிடைத்து விட்டார், இப்பொழுது நம்மளுக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. जिनको नहीं मिला है उनकी बुद्धि अभी भी भटकती रहती है। யாருக்கு கிடைக்கவில்லையோ அவங்களுடைய புத்தி இன்னுமே அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. इस पार्टी में जावेंगे, उस पार्टी में जावेंगे, இந்த பார்ட்டிக்கு போவாங்க, அந்த பார்ட்டிக்கு போவாங்க. तो क्या कहेंगे? बुद्धि भटकी हुई है या ठहर गई है? அப்பொழுது என்ன சொல்வார்கள்? புத்தி வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறதா, இல்லையானால் நின்று விட்டதா? भटकी हुई है। அலைப்பாய்கிறது. तुम तो कहते हो हम तो जाते हैं शिव बाबा के पास। நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்க வந்து சிவபாபாவிடம் தான் செல்கிறோம். कोई तुमसे पूछते हैं कहाँ जाते हो, யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க எங்க போறீங்க, तो तुम क्या कहेंगे? அப்போ நீங்க என்ன சொல்வீங்க? हम तो जाते हैं शिव बाबा के पास, बाप दादा के पास। நாங்க வந்து சிவபாபாவிடம் பாப்தாதாவிடம் செல்கிறோம் என்று சொல்வீர்கள். परंतु इन बातों को तुम ब्राह्मण बच्चे ही समझते हो। ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் பிராமண குழந்தைகள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். कोई मनुष्य तो इन बातों को समझ नहीं सकता। எந்த ஒரு மனிதனாலும் இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. तुम तो ब्राह्मण बन गए हो, நீங்கள் பிராமணர் ब्रह्म की ஆகிவிட்டீர்கள். औलाद बन गए हो, तो तुमको पता है பிரம்மாவினுடைய குழந்தை ஆகிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் இதை அறிவீர்கள். मनुष्यों का तो मन भटकता रहता है, மனிதர்களினுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. इसलिए उनको मनुष्य कहा जाता है। அதனால்தான் அவர்களை மனிதன் என்று சொல்லப்படுகிறது. तुम कहते हो कि मनुष्य इन बातों को नहीं समझ सकते। நீங்கள் சொல்கிறீர்கள் என்னவென்றால் மனிதர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. समझने के लिए ब्रह्मा की औलाद बनना पड़े। புரிந்து கொள்வதற்காக பிரம்மாவினுடைய குழந்தையாக ஆக வேண்டியதாக இருக்கிறது. तुम्हारे में भी कोई कोई है உங்களில் கூட சிலர் இருக்கிறாங்க, जिनको पूरा नहीं निश्चय नहीं बैठता है, யாருக்கு முழுமையாக நிச்சயம் அமர்வதில்லை. तो माया उनको एकदम हप कर लेती है। அப்பொழுது மாயை அவர்களை ஒரேடியாக சாப்பிட்டு விடுகிறது. इसके लिए शास्त्रों में कहानी बनाई हुई है। இதற்காக சாஸ்திரத்தில் கதை கூட உருவாக்கியிருக்காங்க. माया ग्राह ने गज को अर्थात हाथी रूपी महारथी को மாயை முதலை வந்து யானையாக இருக்கக்கூடிய மகாரதிகளை पकड़ लिया, பிடித்து கொண்டது, हप कर लिया। சாப்பிட்டு விட்டது, फिर முழுகி விட்டது. क्या होता है? பிறகு என்ன ஆகுது? आश्चर्यवत कथंती सुनंती ஆச்சரியமாக சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், और भागंती हो जाते हैं। பிறகு ஓடிவிடுகிறார்கள். भगवान का ज्ञान सुनते हैं, दूसरों को कथंती कहते हैं,
பகவானுடைய ஞானத்தை கேட்கிறார்கள், பிறகு மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். सुनते भी हैं, सुनंती, கேட்கிறார்கள், कथंती சொல்கிறார்கள், और फिर आश्चर्यवत भागंती हो जाते हैं। அதற்கு பிறகு ஆச்சரியமாக ஓடிவிடுகிறார்கள். पुराने पुराने जो भी चले गए हैं பழையவங்க யாரெல்லாம் போயிட்டாங்களோ उनका भी ये गायन है। அவர்களுக்காகவும் இது பாடப்படுகிறது. और अभी अभी नए नए जो निकल रहे हैं பிறகு யார் இப்பொழுது புதுசா வராங்களோ वो भी भागंती होते रहते हैं, அவர்களும் ஓடிக்கொண்டே उनका இருக்கிறார்கள். भी यही गायन है। அவர்களுக்கும் இதேதான் பாடப்படுகிறது. अच्छे अच्छे महारथियों को நல்ல நல்ல மகாரத்திகளை माया हरा लेती है। மாயை வந்து தோக்க வைக்குது. बच्चे बाबा को लिखते हैं, குழந்தைகள் பாபாவிற்கு எழுதுகிறார்கள், बाबा आप अपनी माया को हमारे पास मत भेजो। பாபா நீங்க உங்களுடைய மாயையை எங்களிடம் அனுப்பாதீர்கள். बाप कहते हैं अरे हम माया को बेटी कहता हूँ, தந்தை சொல்கிறார், அரே நாங்க வந்து மாயையை பெண் குழந்தை என்று சொல்கிறேன். परंतु ये तो माया भी बेटी है। ஆனால் இது மாயையை செய்யக்கூடிய பேட்டி குழந்தையாகும். क्या मना जो असली बेटी होगी அப்படின்னா யார் வந்து உண்மையான பெண் குழந்தையாக இருக்குமோ उसके चरित्र में, அவங்களுடைய சரித்திரத்துல, और जो मायावी बेटी होगी பிறகு மாயை வித்தையை காமிக்கக்கூடிய குழந்தையாக இருக்குமோ उसके चरित्र में फर्क होगा या नहीं होगा? அவங்களுடைய சரித்திரத்துல வித்தியாசம் இருக்குமா இல்லையா? बहुत फर्क होता है। நிறைய வித்தியாசம் இருக்கு. तो बाप कहते हैं ये मेरी बेटी नहीं है, ஆகவே தந்தை சொல்கிறார், இது என்னுடைய குழந்தை இல்லை, ये मेरी थोड़ा ही है। இது என்னுடையது இல்லை. माया किसकी है? மாயை யாருடையதாகும்? माया तो रावण की है। மாயை வந்து ராவணனுடையதாகும். माया मेरी मेरी नहीं है। மாயை என்னுடையது இல்லை. रावण अपना राज्य करते हैं माया के ऊपर, ராவணன் மாயையின் மீது தன்னுடைய ராஜ்யத்தை செய்கிறார்கள். और माया बेटी की एक भुजा नहीं है। பிறகு மாயை குழந்தைக்கு ஒரு கரம் இல்லை. क्या என்ன? हजारों हजार भुजाएं हैं। 1000க்கும் மேற்பட்ட 1000 கரங்கள் இருக்கு. कभी कोई भुजा से काम करती है, कभी कोई भुजा से काम करती है। சில நேரம் ஏதோ ஒரு கரம் மூலமாக வேலை செய்து, சில நேரம் ஏதோ ஒரு கை மூலமாக வேலை செய்து. इन माया बेटियों के ऊपर रावण का राज्य चलता है। இந்த மாயை பெண் குழந்தையின் மேல் ராவணனுடைய ராஜ்யம் நடக்குது. अभी हम तो अपना राज्य स्थापन कर रहा हूँ। இப்பொழுது நாம் நம்மளுடைய ராஜ்யத்தை தான் ஸ்தாபனை செய்கிறோம். हमारे राज्य का नाम क्या है? நம்ம ராஜ்யத்தின் பெயர் என்ன? राम राज्य। ராமராஜ்யம். वो समझते हैं कि यह राज्य परंपरा से चला आया है। அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்னவென்றால் இந்த ராஜ்யம் வந்து பரம்பரையா நடந்து வந்திருக்குன்னு. बाप भी समझाते हैं ये रावण तुम्हारा बहुत पुराना दुश्मन है। தந்தை கூட புரிய வைக்கிறார், இந்த ராவணன் உங்களுடைய மிகவும் பழைய எதிரியாகும். बहुत पुराना दुश्मन है, इसलिए हर वर्ष जलाते रहते हैं। மிகவும் பழைய எதிரியாகும், அதனால் தான் ஒவ்வொரு வருடமும் எரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். बहुत वहाँ जाते हैं रामलीला देखने के लिए। நிறைய பேர் அங்கு செல்கிறார்கள் ராமலீலையை பார்ப்பதற்காக. जहाँ रावण को जलाते हैं। எங்கு ராவணனை எரிக்கிறார்களோ அங்கு. मैसूर में तो बहुत रावण जलाते हैं। மைசூர்ல வந்து மிகவும் அதிகமாக ராவணனை எரிக்கிறார்கள். दशहरा बहुत मनाते हैं। தசரா ரொம்ப கொண்டாடுறாங்க. எங்க? क्यों मैसूर में? क्यों? ஏன் மைசூர்ல தான் கொண்டாடுறாங்க? सूर माना सूर्य। சூர் என்றால் சூரியன். मैसूर में बहुत दशहरा मनाते हैं। மைசூர்ல நிறைய தசரா கொண்டாடுறாங்க. रावण को जलाने का
बहुत बड़ा पर्व मनाते हैं। ராவணனை எரிப்பதற்காக மிகவும் பெரிய பண்டிகை கொண்டாடுறாங்க. मैसूर में क्यों? ஆகவே அது மைசூர்ல தான் ஏன் கொண்டாடுறாங்க? भारत में और भी तो बहुत शहर हैं, பாரதத்துல இன்னும் அதிகமா நிறைய சிட்டிலாம் இருக்கு இல்லையா? उनका नाम क्यों नहीं लिया? அவர்களுடைய பெயர் ஏன் சொல்லல? हैं? अरे भारत में चंद्रपुर नहीं है क्या? அரே பாரதத்துல வந்து சந்திரபூர் இல்லையா என்ன? हैं? हाँ, चंद्र तो चंद्रवंशी हो गए சந்திர வந்து சந்திரவம்சிகளாகி விட்டனர். और सूर्य में सूर्यवंशी होंगे। பிறகு சூர்ல வந்து சூரியவம்சிகள் இருக்கிறார்கள். राम कौन से वंश का था? ராமர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? सूर्यवंशी था। சூரியவம்சியாக இருந்தாரு. तो सूर्य क्या करता है? ஆகவே சூரியன் என்ன செஞ்சாங்க? सूर्य तो कचड़े को जलाए देता है, சூரியன் வந்து குப்பியை எரித்து விடுகிறது, भस्म कर देता है। பஸ்மம் செய்து விடுகிறது, சாம்பல் ஆக்கி விடுகிறது. तो बहुत वहाँ जाते हैं रावण को जलाने के लिए। ஆகவே நிறைய அங்கு ராவணனை எரிப்பதற்காக செல்கிறார். समझ कुछ भी नहीं है புரிதல் எதுவுமே இல்ல. कि मैसूर में रावण को जलाने का इतना बड़ा मेला क्यों मनाते हैं। என்னவென்றால் வெறும் மைசூர்ல வந்து ராவணனை எரிப்பதற்காக இவ்வளவு பெரிய திருவிழா வந்து ஏன் கொண்டாடுறாங்க? फिर रामलीला में दिखाते हैं பிறகு ராமலீலையில காமிக்கிறாங்க कि राम ने इतनी बड़ी बंदरों की सेना ली। ராமர் இவ்வளவு பெரிய குரங்குனுடைய சேனையை எடுத்துக்கினாரு. अब किसी देश में बंदरों की सेना कोई ने देखी है क्या? இப்பொழுது ஏதாவது ஒரு தேசத்துல குரங்குனுடைய சேனையை பார்த்திருக்காங்களா என்ன? है? बंदरों की सेना बनने लगे तो फिर मनुष्यों को भर्ती करने की दरकार ही नहीं। குரங்குனுடைய சேனை உருவாக தொடங்கிவிட்டால் பிறகு மனிதர்களை அதுல அட்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. अभी तो बाप ने तुम्हारी सेना का नाम दिया है शिव शक्ति सेना। இப்பொழுது தந்தை உங்களுடைய சேனையின் படையின் பெயர் கொடுத்திருக்கார், என்னவென்றால் சிவசக்தி சேனை என்று. ये कोई बंदरों की सेना है क्या? இது என்ன குரங்கினுடைய படையா? उन्होंने फिर सेना का नाम डाल दिया है बंदरों की सेना। அவர்கள் பிறகு அந்த படைக்கு பெயர் கொடுத்து விட்டார்கள், குரங்கு படை என்று. तो भक्ति मार्ग में शास्त्रों में ஆகவே பக்தி மார்க்கத்துல சாஸ்திரத்துல बंदरों की सेना नाम क्यों डाल दिया? குரங்குனுடைய சேனை என்று ஏன் பெயர் கொடுத்து விட்டனர்? बाबा तो शिव शक्ति सेना कहते हैं। பாபா வந்து சிவசக்தி சேனை என்று சொல்கிறார். हैं? माने बाबा झूठ बोलते हैं। அப்பனா என்ன பாபா பொய் சொல்றாரா? बाबा ने शिव शक्ति सेना कहा, ये झूठ हो गया। பாபா சிவசக்தி சேனை என்று சொல்லியிருக்கிறார், இது என்ன பொய் ஆயிடுச்சா? और उन शास्त्रकारों ने बंदरों की सेना लिख दिया, ये सच्ची बात हो गई। பிறகு அந்த சாஸ்திரக்காரர்கள் சாஸ்திரத்தை எழுதக்கூடியவர்கள் குரங்குனுடைய சேனையின் என்று சொல்லிவிட்டனர், அது என்ன உண்மையான விஷயம் ஆகிவிட்டதா? है? नहीं तो सच्चाई क्या है? இல்லை அப்படின்னா எது உண்மை? सच्चाई ये है कि बाप तो अच्छा ही अच्छा कह करके अच्छा बनाए देते हैं। உண்மை என்னன்னா தந்தை வந்து நல்லதே நல்லது சொல்லிவிட்டு நல்லதாக்கி விடுகிறார். क्या? என்ன? बाप ये नहीं कह देखते कि ये भिखारी है, ये बंदर है। தந்தை இது பார்ப்பதில்லை, என்னவென்றால் இவங்க விகாரிகள் குரங்குகள். बाप तो भविष्य का रूप देखते हैं। தந்தை வந்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ரூபத்தை தான் பார்க்கிறார். इसलिए कहते हैं तुम हो शिव शक्ति सेना। அதனால் தான் சொல்கிறார், நீங்கள் வந்து சிவசக்தி சேனை ஆவீர்கள். बाप की नजर तुमको ऊंची नजर से देखती है தந்தையினுடைய பார்வை உங்களை உயர்ந்த பார்வையில் பார்க்கிறதா, या नीची नजर से देखती है? இல்லையானால் தாழ்ந்த பார்வையில் பார்க்கிறதா? ऊंची नजर से देखती है। உயர்ந்த பார்வையில் தான் பார்க்கிறது. गुरु लोग பிறகு அந்த குருக்கள் नीची नजर से देखते हैं एक दूसरे को। ஒருத்தரின் ஒருத்தரை தாழ்ந்த பார்வையில் பார்க்கிறார்கள். इसलिए उन्होंने राम की बंदर सेना दिखाई दी।
அதனால்தான் அவர்கள் ராமருக்கு குரங்கு சேனையை காமித்து விட்டனர். बाप समझाते हैं बरोबर तुम बंदर थे, தந்தை வைக்கிறார், நீங்கள் குரங்காக தான் இருந்தீர்கள். अभी तुम बंदर से मंदिर लायक बन रहे हो. இப்பொழுது நீங்கள் குரங்கிலிருந்து கோவிலில் பூஜைக்கு தகுந்தவங்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். अभी तुम शिव बाबा से शक्ति ले रहे हो ना, இப்பொழுது நீங்கள் சிவபாபாவிடம் இருந்து சக்தி எடுத்துக் கொள்கிறீர்கள் तो இல்லையா? शिव शक्ति सेना हो. ஆகவே சிவ சக்தி சேனைகள் ஆவீர்கள். रावण पर जीत पाने के लिए तुम शक्ति लेते हो, ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக நீங்கள் சக்தி எடுத்துக் கொள்கிறீர்கள். और ये भी जानते हो பிறகு இதையும் கூட அறிவீர்கள், कि बाप ही आकर के राजयोग सिखाते हैं. பாபா தான் வந்துவிட்டு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். अनेक प्रकार की कथाएं बना दी हैं. இதன் மீது நிறைய விதமான கதைகளை உருவாக்கிவிட்டனர். अमर कथा, அமர கதை, तीजरी की कथा, सत्यनारायण की कथा, தீஜரியின் கதை, சத்யநாராயணனுடைய கதை, कितनी कथाएं बनाई हुई है. எவ்வளவு கதைகள் உருவாக்கிவிட்டனர். अभी तुम तो जानते हो இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், कि बाबा अमर बनने की कथा हमको सुनाई रहे हैं. பாபா அமர் ஆகுவதற்காக கதை நமக்கு தான் சொல்கிறார். इसलिए बाबा कहते हैं तुम सब पार्वतियां हो. அதனால்தான் பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவரும் பார்வதிகள் ஆவீர்கள். उन्होंने तो लिख दिया है, एक पार्वती को कथा सुनाई. அவர்கள் எழுதிவிட்டனர் என்னவென்றால் ஒரே ஒரு பார்வதிக்கு தான் கதையை சொன்னார்னு. बाकी कोई पहाड़ों पर कथा नहीं सुनाई. அதை தவிர மலையில உட்காந்து கதை சொல்லல. क्या मतलब हुआ पहाड़ों पर कथा सुनाई? उसका கதையில உட்காந்து மலையில உட்காந்து கதை சொல்லிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன ஆகியது? कि ऊंची स्टेज में, என்னவென்றால் உயர்ந்த ஸ்டேஜ்ல, निराकारी स्टेज में बैठ करके நிராகாரி ஸ்டேஜ்ல அமர்ந்து கொண்டு ये ऊंची ऊंची बातें सुनाते हैं. இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த விஷயங்களை சொல்கிறார். ज्ञान की ऊंची ऊंची गहराइयों की बातें सुनाते हैं. ஞானத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆழமான விஷயங்களை சொல்கிறார். बाकी ऐसे भी नहीं है அதை தவிர இப்படி கூட இல்லை, कि शंकर ने पार्वती को कथा सुनाई. என்னவென்றால் சங்கர் அமர்ந்து விட்டு பார்வதிக்கு கதை சொன்னார். இப்படி இல்லை. कथा कौन सुनाते हैं? सच्चाई की உண்மையின் கதையை யார் சொல்கிறார்? है शिव बाबा सुनाते हैं. சிவ பாபா शंकर சொல்கிறார். तो खुद ही याद में बैठता है. சங்கர் தானே நினைவுல தான் அமர்றாரு. तो जो याद में बैठता है वो पतित है या पावन है? ஆகவே யார் நினைவுல அமர்றாங்களோ அவங்க பத்திதா இல்லையானால் பாவனமானவங்களா? वो तो खुद ही पतित है. அவங்க தானே பத்தித்தமானவங்க தான். नहीं तो पावन को याद करने की क्या दरकार? இல்லையானால் தூய்மையாக இருக்கக்கூடியவங்களை நினைவு செய்ய வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? अच्छा, நல்லது. ओम शांति. ஓம் சாந்தி.